வேணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஷுட் பி கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ன்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த ஒரு ஒரு மாணவனுக்கு வந்து நல்லா படித்தா மட்டும் போதாது, ஓவரால் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். ஓவரால் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னா நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தியாகிட்டு நல்ல ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஐ மீன் மற்ற விளையாட்டுத்துறையில் நல்லா வரணும், நல்லா படிக்கணும். இந்த மாதிரி ஓவரால் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பேசக்கூடிய ஒரு திறமை வேணும். இந்த மாதிரிப்பட்ட ஓவரால் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வளரக்கூடிய ஒரு கல்வித்திட்டம் வேணும்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி இப்போ 21st செஞ்சுரி நம்ம பார்க்கும்போது வந்து நிறைய புது இதெல்லாம் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம், இந்த இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு கல்வி திட்டமாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. சுவராட்டு வரக்கூடிய பாட புத்தகங்கள் மாணவர்களை நல்லா கொண்டு வரக்கூடிய, நல்லா முன்னேற்றக்கூடிய ஒரு பாட புத்தகம் மட்டும் வரணும்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சயின்டிஃபிக்காட்டு வந்து 1-2 ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன 1-2 கருத்துப்படுன்னா, இப்போ நமது நாட்டிலே இன்றைக்கி நிறைய சாதனைகள் செய்யுது. நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, எஜுகேஷன் செக்டர்னாலும் சரி, இந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம செய்த சாதனைகளையும் உள்ளே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்வெளித்துறையில் பார்த்தீங்கன்னா 10 இடத்துல இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 இருக்கும். அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம செய்த சாதனைகளையும் உள்ளே கொண்டு வரணும் இந்த திட்டத்தில். அப்போ மாணவர்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை வரும். இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கோம். நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கல்வித்துறையுடைய மந்திரி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபர்தராக அவங்ககிட்ட பேசுவாங்க.